சிறகடி காசுல பப்பரப்பா மனோஜ் எப்பதான் மாட்டு வரணும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு பூஜைக்கு வந்து அவங்க அம்மா பேசிட்டே இருக்கும்போது மீனா சொல்றாங்க, அத்தை நீங்க எந்த கோயில பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச பூசாரி இருந்தா நான் பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வெளில பூ வைக்கிறவங்களா தானே தெரியும், நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் பண்றாங்க. உடனே அதுக்கு அவங்க மாமனா சொன்னாரு, உனக்கு வேலையிலே எதுவும் அவளை அவமானப்படுத்தணும் பாத்துட்டே இருக்கேன் அப்படின்னா, விடுங்கப்பா அம்மாக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முத்து சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டுல மனோஜ் கிட்ட சொல்றாங்க, டேய் உன்னோட விஷயத்துக்காக தான் அம்மா பூஜை போறாங்க, நீயே போக மாட்டேங்க அப்படின்னு. இல்ல நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்காக போய் தான் ஆகணும், கண்டிப்பா அப்ப போனாதான் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா, ஓ அப்ப நீ ஃப்ரெண்டுக்காக போல காசுக்காக தான் போற அப்படின்னா வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு வழியா பேசி சமாதம் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க பொண்டாட்டி அவங்க புருஷனுக்காக நீங்க இந்த மாதிரி பிசினஸ் மேன், நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பலகுரல் வந்து அந்த கல்யாணத்துக்காக அவங்க கிட்ட ஸ்வீட் கேக்குறாங்க. அந்த ஸ்வீட் வந்து மீனா செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சு முடிச்ச பிறகு இது போல என்னோட ஹோட்டல்ல வந்து எல்லாமே ரெடி, இது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு அதுக்கு எடுத்து திங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி போடுறாங்க. பிளிப்கார்ட்ல இதெல்லாம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி போடுறாங்க. ஆனா அநியாயம் பண்றாங்க, சீரியல்ல கூட ப்ரொமோஷன் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. நம்ம நேரா வேற சீனுக்கு போயிடலாம். அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து கல்யாண மாப்பிள்ளை தொடர்ல ரெடியா வராங்க. எல்லாமே கிண்டல் பண்றாங்க, நீ தொட மாப்பிள்ளை தானே போற, நீ என்ன மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் கூட தான் தெரியும் ஒரு கல்யாணத்துக்கு தான் போறது சொல்லிட்டு, ஆனா ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. வீட்டுல யாருக்கிட்ட சொல்லாம நம்ம கல்யாணம் பண்றோமே, ஆனா காசு நமக்கு தேவைப்படுது இப்போதைக்கு அப்படின்றதுக்காக அவங்க அப்பா முன்னாடி எல்லாம் போயிட்டு நின்று மனசார மன்னிப்பு கேட்கிறாரு. இது போல அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாமே உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி டவுட் வந்துருது, இவன் கல்யாணத்துக்கு தான் போறானா இல்ல வேற எதுக்கா போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட் வந்துருது. டவுட்டோட தான் எல்லாரும் அவன் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ண கட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆக மாட்டேன் அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு நீ மனோஜ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, நீ மனோஜ் கூட தான் இனிமேல் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதோட இந்த சீன் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சீன்ல வந்து ஃபேமிலியா வந்து அங்க நிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே எங்க பாக்கும்போது நம்மளோட முத்தோட ஃபேமிலி கீழே நிக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதை போயிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க, பப்பரப்பா மனோஜ் உங்க வாழ்க்கை உண்மையா பப்பரப்பா தான் ஆகுது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க, உங்க மொத்த குடும்பம் கீழே தான் நின்றுட்டு இருக்கு, உனக்கு வச்சுட்டாங்க யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகி நீங்க எங்க ஜன்னல் இருக்கான்னு அப்படி தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாளைக்கு சீன்ல இதுதான் காட்டிருக்காங்க. நாளைக்காச்சும் இதை காட்டுவாங்களா இல்ல இழுத்தடிப்பாங்களா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.